பிள்ளைகளே 11வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்களிலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், நீ மறுரூபமாக அவர் உனக்கு கொடுக்கிற ஆலோசனை நீங்க கேட்கணும். இரண்டாவது, நீங்கள் மறுரூபம் ஆக வேண்டுமானால் இந்த 3வது மாதம் பேசுகிறார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்த வேண்டும். ஆமென், ஆமென். எப்படி நடத்துறேன்னா, மரண பரியந்தம் உன்னை நடத்தணும் கடவுள். ஏன்னா 1 மாசம் நடத்திட்டு இல்ல, மரணம் நித்தமும். அதான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன் மரண பரியந்தம் தான் நம்மளை நடத்துவார். அல்லேலூயா. அவர் நம்மளை நடத்துற கர்த்தர். இந்த மாதம் உங்களை பார்த்து கடவுள் பேசுறாரு, கர்த்தர் இந்த மாதம் உங்களை நடத்த போகிறார். ஆமென். இவ்வளவுதான். ஆமென். கர்த்தர் இந்த மாசம் உன்னை என்ன பண்ண போறாரு? நடத்த போகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நடத்துதலை நீ உணர போற. இந்த வழி என்ன கடவுள் கொண்டு போனாரு, இந்த வழி நன்மை என்பதை நீ உணர போற. ஆமென், ஆமென். இந்த சூழ்நிலை, இந்த பலவீனத்துல கடவுள் என்னை கொண்டு போறாரு, இது நன்மை நீ உணர போற. ஆமென். இந்த பாடு வழியா கடவுள் என்னை கொண்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது நன்மைன்றதை இந்த மாதம் உனக்கு காட்ட போறாரு. ஏன்னு கேள்வி கேட்டு கொண்டிருக்கிற உன்னை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நான் உன்னை நித்தமும் நடத்துவேன், உன் ஆத்துமாவை திருப்தியாக்குவேன், உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன், நீ வற்றாத நீரூற்றை போலோ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலோ இருப்பாய் என்று கர்த்தர் உன்னோடு கூட இன்றைக்கு பேசுகிறார். ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை, இந்த வாக்கு தத்தத்தை நான் எப்ப உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் இந்த செய்தியா கொடுப்பேன். ஏன்னா நம்ம ஜனங்க அதிகமா வரல, அதனால ஞாயிற்றுக்கிழமை. ஆனா இந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க நாம் என்ன செய்ய வேண்டும் அதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த ஏசாயா 58வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது யாருக்கு இந்த ஏசாயா 58வது அதிகாரம் சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைக்கு சொல்லப்பட்ட புத்தகம் தான் இந்த ஏசாயா 58. இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா, ஒரு மனுஷன் எப்படி ஜெபிக்க வேண்டும், ஒரு மனுஷன் எப்படி உபவாசிக்க வேண்டும், ஒரு மனுஷன் எப்படி சபைக்கு வர வேண்டும் என்கிற 3 காரியத்தை இந்த சண்டை பண்ணிருக்கோம். இந்த புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கும். இங்க பாக்குறோம், இங்க ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கடவுள் பேசுறார். என்ன பேசுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க 1வது வசனத்தை வாசிங்க. சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே, எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி என் ஜனத்துக்கு அவர்கள் மீறுதலையும் யாக்கோபின் வம்சத்தாருக்கு பாவங்களையும் தெரிவி. அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்றாரு, சத்தமிட்டு கூப்பிடு. எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடு. எப்படி கூப்பிடணுமா? சத்தமிட்டு கூப்பிடு, அடக்கி கொள்ளாதே. அழகா சொல்றாரு, என் ஜனத்தினுடைய அக்கிரமம் ரொம்ப பெருசா இருக்குது, பாவம் ரொம்ப பெருசா இருக்குது. அவங்க பாவத்தோடு ஜெபிக்கிறாங்க. எப்படி ஜெபிக்கிறாங்களா? பாவத்தோடு ஜெபிக்கிறாங்க. அந்த ஜெபத்தில் நான் பிரியப்பட மாட்டேன் என்பதை அந்த ஜனங்களுக்கு சொல்லி என்று சொல்லுகிறார். 2வது வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு புரியும். தங்கள் தேவனுடைய நியாயத்தை விட்டு விலகாமல் நீதியை செய்து வருகிற சாதியாரை போல அவர்கள் நாடோறும் என்னை தேடி என் வழிகளை அறிய விரும்புகிறார்கள். நீதி நியாயங்களை என்னிடத்திலே விசாரித்து தேவனிடத்திலே சேர விரும்புகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க, இங்க அழகா போட்டிருக்குது. இந்த ஜனங்களை பார்த்து ஏசாயாவுக்கு ஆண்டவர் சொல்றார், சத்தமிட்டு கூப்பிடு, இவங்க அக்கிரமம் ரொம்ப பெருசா இருக்குது, பாவம் இஸ்ரவேலினுடைய பாவம் ரொம்ப பெருசா இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் தினமும் ஆண்டவர் கொடுத்த ஜெபத்தை நான் ஏறெடுத்துட்டேன்னா நான் என்ன ஆயிடுவேன், பரிசுத்தம் ஆயிடுவேன்னு நினைக்கிறாங்க. அது பரிசுத்தம் அல்ல. தன்னை உணர்ந்து ஜெபித்து பாவத்தை அறிக்கை செய்வதுதான் பரிசுத்தம் என்பதை அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுக்க ஏசாயா தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார்.
இருக்கிறாங்களா? இந்த கால வேளையிலே ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேசுறாரு. நான் அன்றாட தினமும் ஜெபிக்கிறேன், நான் வாரத்துக்கு ஒரு நாள் உபவாசிக்கிறேன், அப்படி நான் ஜெபிக்கிறேன், நான் உபவாசிக்கிறேன், அதனால நான் பரிசுத்தமா இருக்கிறேன்னா இல்ல. நான் பாவத்தை உணர்ந்து நான் எந்த நிலையில இருக்கிறேன், நான் எப்படிப்பட்டவனா இருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறேன், நான் என்னை ஆராய்ந்து பார்த்து என் பாவத்தையும் அக்கிரமத்தையும் அறிக்கை செஞ்சா மட்டும்தான் என் வாழ்க்கையில கர்த்தர் நடத்துதலை என்னால உணர முடியும். இந்த ஜனங்க சொல்றாங்க, நாங்க நியாயத்தை தான் செய்யறோம், அவர் நடத்துதலுக்காக நாங்க காத்திருக்கிறோம், கடவுள் அவங்களை நடத்தவே இல்லையா. ஆனா அவங்க கேட்டுட்டே இருக்கிறாங்களா. அதுக்குதான் கடவுள் சொல்றாரு, ஏசையா கிட்ட சொல்றாரு, அந்த ஜனங்க உணரல, தம் பாவத்தை உணராது இருக்கிறாங்க, தம் அக்கிரமத்தை உணராது இருக்கிறாங்க, தம் பொல்லாப்பு உணராது இருக்கிறாங்க. எப்படி பாவத்தை அறிக்கை செய்யாமே ஜெபிச்சா நான் ஜெபத்தை கேட்பேன் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் கேட்க மாட்டேன். பைபிள்ல சொல்லப்படுது, பாவ சுவரோடு பாவ காரியத்தோடு நம்ம ஜெபிச்சா நம்ம ஜெபம் எங்க போகாதான், பரலோகம் போகாது. பாவம் என்ன பண்ணுமா, நம்ம ஜெபத்துக்கு மதில் சுவரை போல நிக்குமா, ஆண்டவரை பார்க்க கூடாதபடி தடையா இருக்குமா. பாவத்தை அறிக்கை செய்யறடைய வாழ்க்கையில இரக்கம் கிடைக்கும். பாவத்தை அறிக்கை செய்யாம நீ வருஷ கணக்கா ஜெபிச்சா கூட உன் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுக்க மாட்டார். ஆமென். பாவத்தை அறிக்கை செய்யாத, நான் தினம் வந்து சர்ச்சில் ஜெபிக்கிறேன், நான் தினம் வேதம் வாசிக்கிறேன், தினம் சோத்திர பலி சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரம்பரியமா நீ கடைபிடிப்பாயானால் அந்த கடைபிடிப்புல அந்த நாள் கடைபிடிப்புல அந்த மாத கடைபிடிப்புல கர்த்தர் பிரியமா இருக்க மாட்டான். இந்த ஜனங்க எப்போ இப்படி ஜெபிக்கிறாங்கன்னா பண்டிகை நாள்ல ஜெபிக்கிறாங்க. பண்டிகை நாளில கடவுள் என்ன சட்டத்திட்டம் கொடுத்தாரோ அதை சொல்லி என்ன பண்றாங்கன்னா ஜெபிக்கிறாங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில ஊழியக்காரன் சொல்லிட்டாங்க நான் ஜெபிக்கிறேன், ஊழியக்காரன் சொல்லிட்டாங்க நான் சோத்திர பலி சொல்றேன், அது சந்தோஷம் தான். ஆனாலும் நீ எந்த நிலையில் இருக்கிறார் என்று உணர்ந்து யாக்கோபனுடைய பாவத்தை அவனுக்கு தெரிவி, யாக்கோபனுடைய அக்கிரமத்தை தெரிவி, அவன் பாவ உணர்வில்லாமையே ஜெபிக்கிறான். நான் உங்களை வழி நடத்த மாட்டேன் கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் பேசினார். இன்னைக்கு கடவுள் நம்ம கூடவும் பேசுகிறார், நம்ம கூட பேசுறார் ஆண்டவர். பாவ உணர்வோடு பாவத்தோடு நீ ஜெபிக்கிற ஜெபம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போய் சேராத தேவ பிள்ளையே. பாவத்தை அறிக்கை செய்யணும், அறிக்கை செய்து ஜெபிக்கனுடைய ஜெபத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கேட்பார். நம்ம எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னா பாவத்தை அறிக்கை செஞ்சு ஜெபிக்கணும். நமக்கு தெரியும், தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுக்கிறவனும் இரக்கம் பெறுவான் பைபிள்ல போட்டிருக்கு. பாவத்தின் சம்பளம் மரணம், அதுக்கு வேற வழியே கிடையாது. நம்ம பாவத்தை போக்குறதுக்காக இயேசு என்ன பண்ணாரு, மரணமானார். ஆமென். ஒரு பாவம், நம்முடைய பாவம் போக்கணும்னா ஒரு ரத்தம் என்ன பண்ணும், சிந்தப்பட வேண்டும், ஒரு உயிர் கொல்லப்பட வேண்டும். இன்னைக்கு இயேசு நமக்காக கொல்லப்பட்டிருக்கிறார். அப்படி கொல்லப்பட்ட அந்த ரத்தம் நம்முடைய பாவத்தையும் நம்முடைய அக்கிரமத்தையும் மன்னிக்கும். அவரிடத்துல அறிக்கை செய்யும் போது எப்படிப்பட்ட பாவமானாலும் சரி அந்த பாவத்திலிருந்து கர்த்தர் நம்மளுக்கு விடுதலை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். நீங்க பைபிள்ல ரொம்ப அழகா போட்டிருக்கோம், பாவத்தோடு ஜெபிக்கிற ஜெபமா இருக்கட்டும், சோத்திர பலியா இருக்கட்டும், அது காணிக்கையா இருக்கட்டும், எதுவானாலும் கர்த்தர் அங்கீகரிக்க மாட்டார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 1வது அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்க பார்க்கலாம். 1வது அதிகாரம் 10லிருந்து 15 வரைக்கும். முதலாவது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். சோதோமின் அதிபதிகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், கொமோராவின் ஜனமே தம்முடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள், உம்முடைய பலிகளின் திரள் என்னத்துக்கு என்று கர்த்தர் கேட்கிறார், ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களினுடைய நினமும் ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை. நீங்கள் என் சந்நிதியில் வரும்போது உங்களை கேட்டது யார்? நீங்கள் உங்கள் வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம், தூபம் காட்டுகிறது எனக்கு அருவருப்பாய் இருக்கிறது. நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் இனி நான் சகிக்க மாட்டேன். உங்கள் மாத பிறப்புகளையும்
உங்கள் பண்டிகைகளும் என் ஆத்துமா வெறுக்கிறது, அது எனக்கு வருத்தமாய் இருக்கிறது. அவைகளை சுமந்து நான் இளைத்து போனேன். நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியா ஜெபம் பண்ணினாலும் கேளே, உங்கள் கைகள் ரத்தத்தினால் எழுந்திருக்கிறது. போதுங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவர் தெளிவாய் பேசுறார். ஏசாயா 1வது அதிகாரத்துல 10வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும், உன் மாத பிறப்பு, சபை கூடுதல், உன் காணிக்க, உன் பலி, நான் எல்லாத்தையும் வெறுக்கிறேன். எப்போ? பாவத்தோடு நீ செய்யும் போது நான் எல்லாவற்றையும் என்ன பண்றேன்? வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்றார். அருமையான தேவனுடைய கர்த்தர் நம்மளை நடத்தணும்னா பாவத்தை அறிக்கை செஞ்சா மட்டும்தான் கடவுள் நம்மளை நடத்துவான். இல்லைன்னா நடத்த வாய்ப்பே இல்லை. நீ சுயத்துல நடக்கலாம், ஆனாலும் அந்த நடை உனக்கு வெட்கத்தை உண்டாக்கும். ஆமென். அந்த வழி உனக்கு அவமானத்தை உண்டாக்கும். அந்த வழி உனக்கு கண்ணியை உண்டாக்கும். அந்த வழி உன்னை மரணத்துக்கு நேராய் கொண்டு போய் விட்டு விடும். தேவ பிள்ளை, அந்த அழகா சொல்றார் ஆண்டவர். ஆண்டவர் உன்னை நடத்தினா பாவத்தை அறிக்கை செஞ்சு தேவ சமூகத்துல என்ன பண்ணணும்? நம்ம ஜெபிக்கணும். ஏதோ வரேன், அங்க போட்டிருக்கிறது, உன்னுடைய ஸ்தோத்திர பலியில நான் என்ன பண்ண மாட்டேன்? பிரியப்பட மாட்டேன். உன் காணிக்கையில நான் பிரியப்பட மாட்டேன். உன் பலி எண்ணத்துக்கு எனக்கு, உன் மாத பிறப்பு எனக்கு எண்ணத்திற்கு, உன் ஓய்வு நாள் எனக்கு எண்ணத்திற்கு, சபை கூடுதல் எனக்கு எண்ணத்திற்கு, இதெல்லாம் நான் பிரியப்பட மாட்டேன். நீ நீ என்ன பண்ண? உன் கையை ஏறத்து வானத்தை நேர்த்து பார்ப்பேன். நான் என்ன பண்ணுவேன்? என் கண்களை மூடிக்கொள்ளுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறேன். என் கண்ணை மூடிப்பேன். நீ ஜெபிக்கிற பாவத்தோடு ஜெபிக்கிற உன் ஜெபத்தை நான் ஒரு நாளும் கேட்க மாட்டேன்றத தெளிவாய் கர்த்தர் இந்த இடத்துல பேசுகிறார். அல்லேலூயா. பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிறவங்களா மாறணும். அடுத்தது நம்ம எப்படி உபவாசிக்கணும்? முதல்ல 1லிருந்து 2 வரைக்கும் நம்ம எப்படி ஜெபிக்கணும். 2வது பார்த்தீங்கன்னா நான் எப்படி உபவாசிக்கணும். 3வது வசனத்துல இருந்து 5வது வசனம் வரைக்கும் வாசிங்க பார்க்கலாம். நாங்கள் உபவாசம் பண்ணும்போது நீங்கள் நோக்காமல் இருக்கிறது என்ன? நாங்கள் எங்கள் ஆத்துமாவை ஒடுக்கும் போது நீர் அதை அறியாமல் இருக்கிறது என்ன என்கிறீர்கள். இதோ நீங்கள் உபவாசிக்கும் நாளிலே இச்சையின்படி நடந்து உங்கள் வேலைகள் எல்லாம் கட்டாயமாய் செய்து வருகிறீர்கள். வழக்குக்கும் வாதுக்கும் துஷ்டத்தனத்தினுடைய கையினால் குத்துகிறதற்கும் உபவாசிக்கிறீர்கள். நீங்கள் உங்கள் கூக்குரலை உயரத்திலே கேட்க பண்ணும்படியாக இந்நாளில் உபவாசிக்கிறதை போல உபவாசியாதிருங்கள். மனுஷன் தன் ஆத்துமாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்ளுகிறதும் எனக்கு பிரியமான உபவாச நாளா இருக்குமோ? இதையா உபவாசம் என்று கர்த்தருக்குள் பிரியமான நாள் என்று சொல்லுகிறீர்களா? அருமையான தேவ பிள்ளைகளை இங்க அழகா போட்டிருக்கிறது. நீ எப்படி உபவாசிக்கணும்? இவங்க எப்படி உபவாசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாங்கள் உபவாசிக்கும் போது ஆண்டவராண்ட கேட்கிறாங்க, நாங்க உபவாசத்தோடு இருக்கிறோமே, ஏன் நீங்க கேட்க மாட்டேன்றீங்க? எங்க ஆத்மால அவங்க உபவாசம் இருக்கிறாங்க, ஆத்மாவில் என்னன்னா சமாதானம் இல்லை. ஆனா ஆண்டவர் வாக்கு பண்றாரு, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி உன் ஆத்மாவை என்ன பண்ணுவாரு? திருப்தி ஆக்குவான் என்று. ஆனா இவங்க ஆத்மாவில் என்ன இல்லை? சமாதானம் கிடையாது, சமாதானம் இல்லை. ஏன் எங்க ஜெபத்தை கேட்க மாட்டேன்றீங்க? ஏன் எங்களை பார்க்க மாட்டேன்றீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அங்க சொல்லப்பட்டது வழக்குக்கும் வாதுக்கும் அவங்க என்ன பண்றாங்களா? சண்டைக்கும் அவங்க உபவாசிக்கிறாங்களாம். ஆமென். அடுத்தது போட்டிருக்குது, ரெட்டிலே உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க உபவாசிக்கும் போது நம்ம கூட பைபிள்ல பாக்குறோம், பரிசேயனும் ஆயக்காரனுடைய உபவாசத்தை பார்க்கிறோம். பரிசேயனா சொல்றான், வாரத்துல எத்தனை நாள் உபவாசிக்கிறேன்றான்? 3 முறை உபவாசிக்கிறேன். வாரத்துல 3 முறை உபவாசிக்கிறேன். தசம்பாகத்துல நான் கரெக்டா இருக்கிறேன், நான் எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஜனங்கள் அப்படிதான். இவங்க உபவாசம் வெளியேறமான உபவாசம். அங்க போட்டிருக்குது, ரெட்டுடுத்தி உபவாசம்னா நான் என்ன பண்ணுவேன்? இந்த ட்ரெஸ் தான் போடுவேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா, உபவாசத்துக்கு என்று பழைய ஏற்பாட்டுல ஒரு ட்ரெஸ் ஆடை இருக்குது, அந்த ஆடையை போட்டுக்கிட்டு சாம்பலில உட்கார்ந்துக்கிட்டு துக்க வஸ்திரத்தோடு கூட உட்கார்ந்துக்கிட்டு எல்லாம் பார்க்குற அளவுக்கு அவங்க உபவாசிப்பாங்க.
அங்க உபவாசம் எப்படி இருக்கும்? எல்லாம் பார்க்கறனா புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்குது, உன்னுடைய உபவாசம் யாருக்கும் தெரியாம அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி பார்க்க வேண்டும், அவர் வெளியரங்கமாய் உனக்கு பதில் கொடுப்பான்னு பைபிள்ல போட்டிருக்கிறது. இவங்க உபவாசம் எல்லாரும் பார்க்கிற அளவுக்கு இருக்குமா? ஆண்டவர் சொல்றார், நீ ரெட்டு உடுத்திக்கிட்டு சாம்பல்ல உட்கார்ந்துக்கிட்டு நீ கத்தி உயரத்துல கத்தி கூப்பிட்டாலும் மேல கத்தி கூப்பிட்டாலும் உன் ஜபத்துக்கு பதில் கிடைக்காது. ஏன்னா இந்த உபவாசத்துல நான் பிரியப்படவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். அக்கிரமத்தோடு, பாவத்தோடு, கசப்போடு, வைராக்கியத்தோடு, கோபத்தோடு உபவாசம் இருந்தினா உபவாசம் கேட்கப்படாது என்பதை கர்த்தர் தெளிவா இங்க பேசுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கிரமத்தோடு, கசப்போடு, கோபத்தோடு, நான் மாத பார்த்தீங்கன்னா அதில் போட்டிருக்குது, சடங்காசாரம் போல இந்த நாள் நான் இந்த நாள் இருப்பேன், இந்த நாள் என்ன பண்ண மாட்டேன், மாற்ற மாட்டேன். சடங்காசாரம் போல ஒரு பாவ உணர்வு இல்லாம ஆண்டவர்கிட்ட சேராம பாவத்தை அறிக்கை செய்யாம உபவாசிக்கிற அந்த ஜபத்துல ஆண்டவர் பிரியப்பட மாட்டார் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமென், ஆமென். அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னா, எப்படி நம்ம எப்படி என்ன பண்ணணும், பரிசுத்த ஓய்வு நாளை கடைபிடிக்கணும். முதல்ல எப்படி ஜெபிக்கணும், பாவத்தை அறிக்கை செஞ்சு ஜெபிக்கணும். எப்படி உபவாசிக்கணும், எப்படி உபவாசிக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, வாசிச்சிருங்க. நம்ம வாசிச்சுட்டு அடுத்ததுக்கு போலாம். 6வது வசனம் 7வது வசனம். அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நெருக்கப்பட்டவர்களை விடுதலையாக்குகிறதும் உடைத்து போடுகிறதும் பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும் துரத்துள்ளவர்களை சிறுமியானவரை வீட்டிலே சேர்த்துக் கொள்ளுகிறதும் வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரம் கொடுக்கிறதும் உகந்த உபவாசம். அல்லேலூயா. பாவத்தை அறிக்கை செய்யறதுதான் ஆண்டவருக்கு பண்ற உண்மையான ஜெபம். இரண்டாவது எப்படிப்பட்ட உபவாசம், அக்கிரமத்தின் கட்டை அவிழ்க்கிறதும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது நுகத்தடிகளை பிணைக்கிறதும். அடுத்தது சொல்லப்பட்டிருக்குது நெருக்கப்பட்டவனை விடுதலை ஆக்குகிறதும். நீங்க புதிய ஏற்பாட்டு காலத்துல ஒரு காரியம் இருந்து உங்களுக்கு தெரியும். பஸ்கா பண்டிகை முதல் நாள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அக்கிரமத்துல என்ன பண்ணுவாங்க, கட்டப்பட்டு இருக்கிறவன், பாவத்துல இருக்கிறவன், சிறைச்சாலை இருக்கிறவன் என்ன பண்ணுவாங்க, விடுதலை ஆக்குறது ஒரு வழக்கமா இருந்துச்சு. அதான் பிலாத்து என்ன பண்றாரு, கேட்கிறார். பஸ்கா பண்டிகை முன்னால இயேசு கிறிஸ்துவ கொண்டு வரும்போது அவர் கேட்கிறாரு, என்ன பண்ணோம், பஸ்கா பண்டிகை முன்னால என்ன பண்ண, ஒருத்தனை விடுதலை ஆக்கணும். யாரை விடுதலை ஆக்கணும், பரபாசியா இயேசு கிறிஸ்துவான்னு கேட்கிறாங்க. அதுக்கு ஜனங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, பரபாசி விடுதலை ஆக்க, அவன் பெரிய கொலைப்பாதகன், அவனை விடுதலை ஆக்குன்றாங்க. பண்டிகை நாள்ல இப்ப பண்டிகைக்கு வரணும், உபவாசிக்கிறேன்னா அவன் வீட்டுல படியேற்பாட்டு காலத்துல அவன் வீட்டுல ஒருத்தனை அடிமையா வச்சு வருஷக்கணக்கா வேலை வாங்கிட்டு இருக்கான். அவனை விடுதலை ஆக்கிட்டு தான் உபவாச கூட்டத்துக்கே வரணும், பண்டிகைக்கே வரணும். இந்த ஜனங்க அந்த உணர்வே இல்லாம இருக்கிறாங்க. சிறைப்பட்டவனை விடுதலை ஆக்கிட்டு வரணும். நொறுக்கப்பட்டு ஒருத்தனை அடிச்சு ஒருத்தனை சித்திரவாதம் பண்ணி வீட்டுல அடிமை வச்சுதான் அவனை விடுதலை ஆக்கிட்டு அவனுக்கு சரி பண்ணிட்டு தான் உபவாசம் கூட்டத்துக்கு வரணும். உபவாசம் வந்து ஆண்டவர் சமூகத்துல உட்காரணும். அதை கூட உணராம, அதெல்லாம் செய்யாம, வீட்டுல இருக்கிற காரியத்தை சரி பண்ணல, தன்னை சரி பண்ணல, கர்த்தர் கொடுத்த சட்டத்தை என்ன பண்ணல, கடைபிடிக்கல. இதெல்லாம் கடைபிடிக்காம ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வந்து சபையில என்ன பண்ண, முன்னாடி உட்கார்ந்துக்கிட்டு நான் உபவாசிக்கிறேன், அந்த உபவாசத்துல கர்த்தர் பிரியப்பட மாட்டார். அடுத்தது சொல்றாரு, பசி உள்ளவனுக்கு ஆகாரத்தை கொடு. நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, நிறைய முறை இதை நான் பிரசங்கத்துல உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நீ உபவாசிக்கிற அந்த நாளை என்ன பண்ணணும்னா, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். இல்லைன்னா சபையில என்ன பண்ணோம், அதை காணிக்கையா போட்டோம். காணிக்கை என்ன பண்ணும், அந்த நாளுக்குரிய ஒருவேளை உபவாசிக்கிற அந்த ஒரு வேளையினுடைய பணத்தையோ பொருளையோ தானியமோ எதுவானாலும் என்ன பண்ணோம், சபையில் எடுத்துட்டு இல்லை ஆண்டவர் எனக்கு உணர்த்துறாருன்னா மற்றவங்களுக்கு திக்கற்ற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணலாம், நீங்க கொடுக்கலாம். அது தப்பு இல்லை, திக்கற்ற பிள்ளைகளுக்கு கொடுக்கறது தப்பு இல்லை, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. நம்ம என்ன பண்ணோம், ஒரு வேளை உபவாசித்துட்டு அந்த வேலை 2 வேளை சாப்பிட என்ன பண்ணக்கூடாது, சாப்பிட கூடாது. ஒரு வேளை உபவாசிச்சுட்டு அந்த 2 வேளை, அந்த ஒரு வேளை சாப்பாட்டையும் 2 வேளையை சேர்த்து என்ன பண்ணக்கூடாது, சாப்பிடக்கூடாது. இங்க சொல்லப்படுது, பசி உள்ளவனுக்கு அதை கொடு, வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் வஸ்திரத்தை கொடு. வாயில பேசுறது மட்டும் இல்லை, கிரியில காட்டணும். கிரியில என்ன பண்ணணும், காட்டணும். வஸ்திரம் இல்லாதவனுக்கு வஸ்திரம் கண்டினா அவனுக்கு என்ன பண்ணு, வஸ்திரம் கொடு. இதுதானே அங்க உகந்த உபவாசம் சொல்றேன். அக்கிரமத்தின் கட்டை, உன் அக்கிரமத்தின் கட்டை என்ன பண்ண அவிழ்க்கிறதும், சிறைப்பட்டவனை விடுதலை ஆக்குறதும். ஆண்டவர் சொல்றார், நொறுக்கப்பட்டவனை விடுதலை ஆக்குறது, இதுதான் உகந்த உபவாசம் கத்த சொல்றார். நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு, உபவாசம் என்பது தேவனோடு வாசம் பண்ணுகிறது. ஆண்டவரோடு வாசம் பண்ணனா ஆண்டவருக்கு நம்ம விரும்புற மாதிரி வாழணும். ஆண்டவர் போன வாரத்துல கூட ஆண்டவர் விரும்புகிறது, ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறார்.
அதை கட்டாயம் நம்ம செய்யணும். இந்த 2025 ஆண்டவர் நிறைய காரியத்தை நம்ம கிட்ட விரும்புறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே நீங்க என்னை நடத்துறதுக்கு என்கிட்ட என்னப்பா விரும்புறீங்க, அதை எனக்கு கொடுங்கப்பான்னு ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் நிச்சயமா நம்மள என்ன பண்ணுவாரு, நடத்த வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தது அங்க இருக்கிற வசனம்லாம் நீங்க படிச்சீங்கன்னா நம்ம ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போறோம். ஆனா அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் உதிர்ச்சி விழுக்கும், உன் சுக வாழ்வு துளிக்கும். ஆமென், ஆமென். பாருங்க, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார். அவர் நடத்துவார். உன் கைப்பிடிச்சு இந்த மாசம் நடத்த போறார் நிறைய பேர். அல்லேலூயா. கர்த்தர் கைப்பிடிச்சு நடத்த போறார். அடுத்தது, இந்த உலகத்துல ஆத்துமாவுக்கு மட்டும் மருந்து யாருக்கிட்டையும் கிடைக்காது, கர்த்தர் மட்டும் தான் கிடைக்கும். கர்த்தராண்ட இந்த மாசம் உன் ஆத்துமாவிலே ஒரு திருப்தியை கடவுள் கொடுக்க போகிறார். ஆமென். ஒரு திருப்தியை கொடுக்க போறாரு. அடுத்தது, உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நினத்தை குறிச்சு சிமியன் பாஷை கூட உங்களுக்கு அழகா அதுக்கு விளக்கம் கொடுத்திருப்பா. எலும்புக்குள்ள ஒண்ணு இருக்கும். நம்ம கூட என்ன பண்ணுவோம், சாப்பிடும் போது தட்டி தட்டி சாப்பிடுவோம். அது ஒரு ரொம்ப ருசியா இருக்கும். அந்த எலும்புக்குள்ள இருக்கிற அந்த நினம் தான் நம்ம நிக்க வைக்கிறது. அதான் பலனே. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சொல்லுவார், இன்றைக்கு ஆண்டவரும் கூட பேசுறாரு, இந்த மாசம் உன் எலும்புகளை நான் பலப்படுத்துவேன் என்று பேசுகிறேன். உன்னை பலப்படுத்துவேன். சுக வாழ்வு கர்த்தர் இந்த மாசம் உனக்கு கொடுக்க போறான். பலவீனத்தோடு யாரெல்லாம் இங்க உட்கார்ந்துருக்கீங்க தெரியாது, ஆண்டவர் சுக வாழ்வு கொடுக்க போகிறார் உங்களுக்கு. பலவீனத்தை கடவுள் மாத்த போறாரு. ஒரு அற்புதத்தை கடவுளுக்கு செய்ய போறாரு. ஆண்டவர் அழகா சொல்றாரு, உன் பலவீனம் மாற போகுது, உன்னை நிக்க வைக்க போறார் ஆண்டவர். உன்னை நீ எப்ப பார்த்தாலும் மத்தவங்க உதவியை தேடுற உன்னை கடவுள் பலனோடு நிக்க வைக்க போகிறார். ஆண்டவர் நிக்க செய்ய போகிறார். ஆண்டவர் சொல்றார், சீக்கிரத்திலே உன் சுக வாழ்வு துளிக்கும், என் நீதி உனக்கு முன்பாக, கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாக காக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது சொல்லுவார், நீ கூப்பிடுவ, நீ பாவத்தை அறிக்கை செஞ்சுட்டு கூப்பிட்டீனா பக்கத்துல வந்து தோனா இருக்கிற அப்படின்னு சொல்லுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ கூப்பிடுவ, நான் தான் பக்கத்துல இருக்கிற மாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரா, உன் பக்கத்துல வந்து உட்காருவாரா. அல்லேலூயா. அப்படி உன்னை நடத்துவார். அடுத்தது சொல்றாரு, எப்படி ஜெபிக்கணும், பாவத்தை அறிக்கை செஞ்சு ஜெபிச்சா பக்கத்துல கடவுள் உட்காருவாரு. பாவத்தை என்ன பண்ண உணர்ந்து அதை விட்டு விட்டு ஜெபிக்கும் போது உபவாசத்துல பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கணும். எப்படி உபவாசிக்கணும், அக்கிரமத்திலிருந்து வெளியே வந்து நம்ம உபவாசிக்கணும். உபவாசிக்கும் போது நம்ம வாழ்க்கையில கர்த்தர் துளிர் விட்டு கனி கொடுக்கிற வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். அடுத்தது, எப்படி நம்ம சபைக்கு வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாசிங்க 12வது வசனம் 13வது வசனம் வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால். அல்லேலூயா. இங்க சொல்றாரு, என் பரிசுத்த ஓய்வு நாள் என்ன பண்ணக்கூடாதா, நீ உன் இஷ்டமானதை செய்யாதபடிக்கு உன் காலை விலக்கி. பரிசுத்த ஓய்வு நாள்ல நம்ம இஷ்டமானதை செய்யக்கூடாது. பரிசுத்த சபை ஞாயிற்றுக்கிழமையில என்ன பண்ணுவோம், நம்ம கல்யாணத்துக்கு போவோம், ஊருக்கு போவோம், என்ன பண்ணுவோம், அப்போதான் ஊருப்பட்ட துணி எடுத்து துவைப்போம். அங்கே துணி துவைச்சிட்டு இங்கே வந்து உட்காந்துன்னு இருப்போம். ஆமே, அங்கே மாங்குன்னு வீட்டில் வேலை செய்வோம். வேலை செஞ்சுட்டு இங்கே வந்து என்ன பண்ணுவோம், உட்காந்துப்போம். இங்கே என்ன பண்ணுவோம், கடவுளுக்கு தெரியும் என் சூழ்நிலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், அவர் மேலே போட்டுருவோம் பழிய. ஆனால் இங்கே போட்டிருக்குது, இஷ்டமானதை செய்யாமலும். ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உன் இஷ்டமானதை உன் காலை விலக்கி, உன் காலை விலக்கி அந்த பரிசுத்த ஓய்வு நாள் மனமகிழ்ச்சி நாள் என்று சனிக்கிழமையை ஆயத்தமாய் காத்திருந்து, ட்ரெஸ்ஸிலிருந்து, ஜெபத்திலிருந்து, பரிசுத்திலிருந்து, பேச்சிலிருந்து எல்லாமே என்னவா இருக்கணுமா, பரிசுத்தமாக இருக்கணும். எல்லாம் ஒரு ஆயத்தமா இருக்கணுமா. நான் சபைக்கு போறேன், நான் துதிக்கணும், என் மைண்டை என்ன பண்ண நான் ரிலாக்ஸா வச்சுக்கணும், ஆண்டவரை பாடணும், மகிமைப்படுத்தணும் அப்படின்ற எண்ணத்தோடு தான் என்ன பண்ணணுமா நம்ம ஜெபிக்கணும். நம்ம அப்படி இல்லை. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த நாள்ல தான் என்ன பண்றோம் அப்படின்னா, சொந்தக்காரர்கிட்ட பேசிக்கணும், ஃப்ரெண்டு கிட்ட பேசிக்கணும், வீட்டு வேலை செஞ்சுக்கிட்டோம், சொந்தக்கார ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு இருக்கிறோம். ஆனா இது மனமகிழ்ச்சி நாளில் தேவ பிள்ளைங்க. இந்த வாரம் அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அப்படி இல்லை. பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும் என்று கர்த்தர் சட்டம் கொடுத்தார். ஆமென். பரிசுத்தமா ஆசரிக்கணும். பைபிள்ல நம்ம பார்க்கிறோம் ஆண்டவர் 6 நாள் என்ன பண்ணாத இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னாவை கொடுத்தார். ஆனா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்துட்டு வச்சுட்டு இருந்தா கூட சாயங்காலத்துக்குள்ள என்ன ஆயிடாது, கெட்டு போயிடும். அது கெட்டு போயிடும். ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள்ல மட்டும் கெட்டு போகாம கடவுள். அப்பனா ஓய்வு நாள் எவ்வளவு பரிசுத்தம் உள்ள நாள், ஆண்டவர் அதை எவ்வளவு முக்கியப்படுத்துகிறான்னு பாருங்க.
மற்ற நாள்லாம் கெட்டு போறது அன்னைக்கு மட்டும் கெட்டு போகல. ஏன்னா அதை கர்த்தர் அந்த பரிசுத்த ஓய்வுனால அங்கீகரிக்கிறார். பரிசுத்த ஓய்வுனால சொந்த வேலையை செய்யாமலும் சொந்த பேச்சை பேசாம சொந்த காரியத்தை செய்யாம அவருக்குரிய நாளை அவருக்கு கொடுத்துதான் ஆக வேண்டும். இது சட்டம், இது வேதம் சொல்லப்பட்டது. அவருக்குரிய நாளை அவருக்கு தான் கொடுக்கணும். அந்த நாள் ஃபுல்லா அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். அந்த நாள் ஃபுல்லா அவருக்கு தான் நம்ம கொடுக்கணும். அந்த நாள் ஃபுல்லா அவருக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு சபைக்கு வந்துட்டு வீட்டில் என்ன பண்ண, ஆண்டவரை பாடிட்டு முடிஞ்சா என்ன பண்ணோம், கைப்பிரதி ஊழியத்துக்கு போனோம். என்னால முடியாதுன்னா உட்காந்து கைப்பிரதி ஊழியரை போறவங்கலாம் தாங்கணும் ஜெபத்துல. இப்படி தாங்கி அந்த நாள் ஃபுல்லா கர்த்தருக்கு மகிமையின் நாளா நீ வாழும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிங்க. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருப்பார். உயர்ந்த இடங்களிலே ஏறி இருக்க பண்ணி போஷிப்பேன் இதை சொல்லிட்டு. அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வுனால ஆண்டவர் சொல்ற மாதிரி யாரெல்லாம் ஆசரிக்கிறீங்களா, கர்த்தர் சொல்றார், உன்னை உயர்ந்த ஸ்தலத்திலே கர்த்தர் நிறுத்துவா. யாக்கோபுனுடைய வம்சத்திலே யாக்கோபுக்கு கொடுத்த அந்த ஆசீர்வாதத்தினால உன்னையும் கடவுள் ஆசீர்வதிப்பார். ஆமென். யாக்கோபுக்கு எல்லா ஆசீர்வாதம் இருந்தது. ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யாக்கோபு வாழ்க்கையில தான் நிறைவேறிச்சு. எல்லா ஆசீர்வாதம் அவனுக்கு எல்லாமே இருந்தது. அவனுக்கு வீடு இருந்தது, அவனுக்கு சொத்து இருந்தது, ஆடு மாடு இருந்தது, பிள்ளைங்க இருந்தாங்க. ஆண்டவர் எல்லாத்திலையும் அவனை ஆசீர்வதிச்சு வச்சிருந்தார். இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், இங்க ரொம்ப அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். யாக்கோபின் சந்ததியிலே உண்டான ஆசீர்வாதத்தினாலே கர்த்தர் உன்னை சுதந்திரத்தினால உன்னை நிரப்புவார். ஆமென். யாக்கோபின் சுதந்திரத்தை, சொத்தை நீ பெற்றுக்கொள்ளன்னு கர்த்தர் உன்னோடு கூட பேசுகிறார். அல்லேலூயா. எப்போனா கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி நான் சனிக்கிழமையே அது ஆயத்தமாயி எல்லாத்தையும் சனிக்கிழமையே ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். நம்ம அப்பதான் போயிட்டு பீரோவை திறந்து எடுங்க. சனிக்கிழமை எல்லா ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் எல்லாத்தையும் ஆயத்தமாக எடுத்து வச்சுது. ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனைக்கு முன்னாடியே ஒரு 5 நிமிஷம் முன்னாடி வந்து உட்கார்ந்து அவர் இடத்துல துதிச்சு பாடிட்டு அந்த நாள் ஆராதனை இருக்கும் பாருங்க. உங்களை இந்த உலகத்துல எவ்வளவு பணம் உனக்கு வந்து உங்க கையில கொடுத்தாலும், எவ்வளவு நகை கொடுத்தாலும், எவ்வளவு ட்ரெஸ் கொடுத்தாலும் அவர் சமூகத்துல இருந்து ஆராதிக்கிறதுக்கு நிகர் எதுவுமே கிடையாது. ஆமென். ஆமென். முன்னாடி வந்து உட்கார்ந்துகிட்டு அவர் எப்ப வருவாரோ அவருடைய அன்பை நான் ருசிக்கணும். இன்னைக்கு கடவுள் என் கூட என்ன பேசுவாரு, நீ பாடுற பாட்டெல்லாம் கடவுள் இந்த சபையில பேசுவார், பாடுவார். நீ என்ன நினைக்கிறியோ அதெல்லாம் ஆராதனையில கொண்டு வருவார். நீ எதை படிச்சு அதை மெசேஜ்ல கொண்டு வருவார். அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அது எப்பன்னா உன்னுடைய காலை விலைக்கு சொந்தமான பேச்சை பேசாம ஆண்டவர் சமூகத்துல வந்து நீ நேரத்துக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து அவர் அன்பை ருசிக்கிறது இருக்குது பாருங்க. அந்த ருசிக்கு ஈடு இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை. ஆமென். நம்மளாம் ருசிச்சிருப்போம். இன்னைக்கு காலம் செல்ல செல்ல நம்ம மாறி இருப்போம். ஆனா மாறக்கூடாது. கடவுள் நம்ம கூட பேசுறார். நீ எப்படி ஜெபிக்கணும், பாவத்தை அறிக்கை செஞ்சு ஜெபிக்கணும். எப்படி உபவாசிக்கணும், அக்கிரம கட்டுகள் என்ன பண்ணும் அவிழ்த்துட்டு என்ன பண்ணும் உபவாசிக்கணும்னு ஆண்டவர் சொல்றார். நீ எப்படி சபைக்கு வரணும் அப்படின்னா உன்னுடைய சொந்த பேச்சை பேசாம ஆண்டவர் பரிசுத்த ஓய்வுனால எந்த வேலையும் செய்யாம ஆண்டவர் சமூகத்துல வந்து உட்கார்ந்து அந்த மனமகிழ்ச்சி நாள்ல நீ மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்கும் போது யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷித்து உயர்ந்த ஸ்தலங்களில் உன்னை குடியிருக்க பண்ணுவார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்துவார், உன் ஆத்மாவை திருப்தியாக்குவா. அவர் என்ன பண்ணுவார், உன்னை உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்கி உன்னை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல மாற்ற போகிறார். ஆமென். ஆமென். யாரை நடத்துவார் நம்ம பார்த்தோம், ஜெபிக்கிறவனை அதெல்லாம் பார்த்தோம். இந்த பைபிள்ல யாரெல்லாம் அப்படி இருந்தாங்கன்றத நம்ம என்ன பண்ண போறோம், ஞாயிற்றுக்கிழமை பார்க்க போகிறோம். நம்ம எல்லாம் முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். முழங்கால் படியிட்டு ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிறவரே, இந்த நல்ல வேலைக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் உங்க கரத்துல கொடுக்குற இந்த மாதத்துல நீங்க கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி அவங்களை நடத்துங்கப்பா. அவங்க நடத்துதல அவங்க உணரட்டும். ஆண்டவரே தகப்பனே, நீங்க அவங்களை நடத்துறத அவங்க உணரட்டும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபையை செய்யுங்க. வராத பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை ஜெபத்துல கலந்து கொள்வது எவ்வளவு பாக்கியம் என்பதை அவங்க உணர கர்த்தர் நீங்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறையா. உங்க பிரசன்னம் கூட இருக்கட்டும். இந்த நாள் முழுவதும் நீங்க நடத்துங்கய்யா. நீங்க கூட இருக்கிறது எல்லாரும் உணர உதவி செய்யும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நம்ம என்ன சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே.